முத்தும் சங்கமமாகும் நெய்தல் வளமும் கடல் அலை என்றும் மோதும் கரை வளமும் சோழ வாடை காற்றுகளின் இன்ப நாதமும் தெங்கு பனை என்னும் கற்பக தருக்களின் நிழலும் எம்பதியினை ஆட்சி புரிய பங்கமில்லாத பாரத குல மக்கள் வாழ்கின்ற பழம்பெரும் பொற்பதி வங்க நகரமாகும். புனித அன்னம்மாள் அன்னை பிள்ளை செல்வத்தை அருளுகின்ற பாக்கியவதியாகவும் கடற்பயணிகளுக்கும் கடற்றொழிலாளர்களுக்கும் சிறந்த பாதுகாவலியாகவும் போற்றப்படும் வங்காளையிலிருந்து எழுந்த ஒரு கிராமத்தின் கதை. வங்காளையின் அடையாளமாக விளங்குகின்ற புனித ஆனில் ஆலயம் புதிதாக கட்டப்பட்டதன் 144வது ஆண்டு விழாவை இந்த ஆண்டு ஜூலை மாதம் 26ஆம் தேதி கொண்டாட உள்ளது. இந்த கிராமம் மன்னாரில் இருந்து தெற்கே 9.6 கிலோமீட்டர் தொலைவில் இலங்கை தீவின் வடமேற்கு கரையோரமாக அமைந்துள்ளது. சுமார் 8.64 சதுர கிலோமீட்டர் பரப்பளவினை கொண்ட இந்த கிராமம் 100% தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வாழும் கிராமமாக விளங்கியது. வங்காளையின் பாதுகாவலியாம் புனித அன்னம்மாள் அன்னை ஆலயம் பற்றி 1833களில் திரு சைமன் காசி செட்டி என்பவர் தனது நூலில் கூறுகையில், இது ஒரு உரோம கத்தோலிக்க ஆலயம் என்றும் சுடப்படாத களிமண்களை கொண்டு கட்டப்பட்டது என்றும் களிமண்ணால் சுவர் பூசப்பட்டு தளம் இழுக்கப்பட்டது என்றும் அதில் ஒரு பகுதியை பங்குக்குறவர்கள் தங்கும் இடமாக பயன்படுத்தியதாகவும் குறிப்பிடப்படுகின்றார். வங்காளையின் தற்போதைய புதிய ஆலயத்திற்கு அருட்திருக்கூரை அடியார்களால் 1880களில் அடிக்கல் நாட்டப்பட்டது. 1919 முதல் 1924 வரை பங்கு தந்தையாக கடமையாற்றிய அருட்திரு ஜே லேப்லே அடிகள் கலை அழகுடன் கூடிய முதலாவது போட்டிக்கோவையை முருங்கை கற்களை கொண்டு அமைத்தார். அவர் அன்னை ஆண்கள் சொரூபத்திற்கு தங்க முடியும் செங்கோலும் மாலையும் செய்து சூட்டினார். வங்காளை மக்களுக்கு இறைப்பணியாற்றுவதற்கு 1935ஆம் ஆண்டில் யாழ் மாகாண திரு குடும்ப கன்னியார் சபையைச் சேர்ந்த அருட் சகோதரிகளான மோனிகா, லூயி அல்போன்ஸ் ஆகியோர் வருகை தந்திருந்தனர். இவர்களால் குறிப்பிட்ட ஆண்டுகள் வரை பெண் மாணவியர்களுக்காக தனியான பாடசாலை கிறிஸ்து அரசர் மகளிர் பாடசாலை என்ற பெயரில் நடத்தப்பட்டது. பிற்காலத்தில் இந்த பாடசாலை புனித அன்னாள் ஆண்கள் பாடசாலையோடு இணைக்கப்பட்டு இன்று புனித அன்னாள் கல்லூரியாக கம்பீரமாக திகழ்கின்றது. திருக்குடும்ப அருட் சகோதரிகள் வங்காளையில் தமது மறைப்பணியின் 75ஆம் ஆண்டு நிறைவு விழாவை கடந்த 2010ஆம் ஆண்டு வெகு விமர்சையாக கொண்டாடினர். வங்காளை மக்கள் 1985களில் முதற் தடவையாக இந்தியாவிற்கு இடம்பெயர்ந்தனர். இரண்டாவது தடவையாக உள்நாட்டு யுத்தம் காரணமாக ஊரை விட்டு வெளியேற தொடங்கினர். 1990 முதல் 1992 வரை பங்கில் எவரும் இல்லை. இராணுவமும் போலீசார் படையினர் மட்டுமே ஊரில் இருந்தனர். இயேசுவின் வழியில் இறைப்பணி இயற்ற முழு மனித விடுதலை பணியாற்ற தன்னை அர்ப்பணித்த அருட்பணி மேரி பாஸ்ரியன் அடியார்களின் இறுதி அத்தியாயங்கள் லட்சியத்துக்காக ரத்தம் சிந்திய மக்களின் பூமியாக வங்காளை கிராமம் காணப்படுகின்றது. வங்காளையின் ஆலய சங்கீத சபையார் எமது ஆலயத்தில் மட்டுமல்ல, மருதமடு திருப்பள்ளியிலும் சகல திருவிழாக்களிலும் பாடல்கள் பாடி வந்த காலத்தை மறக்க முடியாது. இது யாழ் ஆயர் அமரர் கியோமர் ஆண்டகையின் பேருதவியுடன் நிகழ்ந்தது.
வங்காளையின் கதை முழுமையாக ஒரு பழத்தோடி போன்றது. கிராம மக்கள் அவர்களின் புனிதர்களின் நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தால் வேரோடு நிலைத்து நிற்பதோடு அவர்களின் பாரம்பரியத்தை காப்பாற்றியும் வளர்த்தும் வருகின்றனர். அருள் திரு கோரை அடியார்கள், அருட்திரு ஜோ லேப்ளே அடிகள் மற்றும் பல குருக்களும் துறவிகளும் வங்காளையின் கிராமத்தின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் வங்க பங்கின் பயணத்திற்கும் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். 2024 ஆண்டில் வங்காளையில் அமைக்கப்பட்டுள்ள ஆலயம் தனது 144வது ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழ்வுறுகிறது. இது கிராம மக்கள் அனைவருக்கும் பெருமையாகவும் அவர்களின் விசுவாசத்தின் சான்றாகவும் உள்ளது.